சிந்து மணற்பரப்பில் சிற்றில் விளையாடி முந்தை எகிப்தியர் மூத்த சுமேரியத்தார் செந்தமிழ் நாவில் சிரித்த மொழி கயல் தோன்றி மண் தோன்றா காலத்தை முன்தோன்றி மூத்த முதல் மொழி சீவக சிந்தாமணி சிலப்பதிகாரம் மணிமேகலை வளையாவதி கொண்டரகேசி எனும் 50 காப்பியங்களையும் 15 கீழ்கள் நூல்களையும் தந்த மொழி. உலகம் போற்றும் திருக்குறள் என்று மிகச்சிறந்த அறநூல் என்று நோபல் பரிசு பெற்ற ஆல்பர்ட் ஸ்விட்சியரால் பாராட்டப்பட்ட மொழி. பேரறிஞர் அண்ணாவில் நாவில் நர்த்தனமாடிய மொழி. என் தாய் தந்த மொழி செம்மொழியாம் தமிழுக்கு முதல் வணக்கம். நான் ஆரந்தூர் செல்வராசு. நான் பிறந்து வளர்ந்தது இன்றைய தினம் தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளத்திலே 1939ஆம் ஆண்டு நவம்பர் திங்கள் 10ஆம் நாள். நான் அங்கே இருக்கின்ற டிடிடிஏ பரமானந்த செட்டியார் நேஷனல் பள்ளிக்கூடத்திலே கல்வி கற்று 9ஆம் வகுப்பு வரை அங்கே படித்து பள்ளி இறுதித் தெரிவிலே இடையன்குடியிலே கால்டுவெல் ஞாபகார்த்த பள்ளியிலே படித்து நான் என்னுடைய இறுதி படிப்பை முடித்தேன். ஆனால் எனக்கு இளம் வயதிலேயே அரசியல் பொதுக்கூட்டங்கள் கேட்பது பழக்கம். அது எந்த கட்சி கூட்டமானாலும் சரி, காங்கிரஸ் கட்சியோ கம்யூனிஸ்ட் கட்சியோ அல்லது அன்றைய தினம் இருந்த பிரஜா சோசியலிஸ்ட் கட்சியோ அல்லது திராவிடர் கழகமோ திமுக கழகமோ எந்த கட்சி பொதுக்கூட்டம் போட்டாலும் அதை சென்று கேட்டு வருவது வழக்கம். இரவு எவ்வளவு நேரமானாலும். அதுபோன்று பல பொதுக்கூட்டங்களிலே கேட்டிருக்கிறேன். கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய முன்னாள் தலைவராக இருந்த ராமமூர்த்தி ஆனாலும் சரி, கல்யாண சுந்தரம் ஆனாலும் சரி, அவருடைய பேச்சுக்களை எல்லாம் கேட்டிருக்கிறேன். அதுபோன்று காங்கிரஸ் கட்சியில் இருந்த நெல்லை ஜெவமணி, அணுகுண்டு ஐயாவு, அனந்தநாயகி, குஞ்சதபாதம், குமரி அனந்தன் போன்றவர்களுடைய பேச்சுக்களை எல்லாம் அன்றைய காலகட்டத்திலே நான் கேட்டிருக்கிறேன். அதுபோன்று திராவிடர் கழகத்தினுடைய தலைவர் தந்தை பெரியாருடைய பேச்சினை என்னுடைய 15வது வயதிலே நான் படித்து கொண்டிருக்கின்ற காலத்தில் அவர் அங்கே பொதுக்கூட்டம் பேசுவதற்கு வந்தார். பெரியாருடைய பேச்சினை நான் 15வது வயதிலே கேட்டேன் என்பது மட்டுமல்ல, தனியாக சென்று அவர் தங்கியிருக்க இடத்திலே பார்க்க வேண்டும் என்று விரும்பி அவர் தங்கியிருந்த வீட்டுக்கு சென்று மத்தியானம் இடைவேளை நேரத்திலே அங்கே சென்று தந்தை பெரியாரை பார்த்தேன். அவர் தூங்கி கொண்டிருந்தார். ஜன்னல் வழியாக அவர் பார்த்துவிட்டு என் நண்பர் ஒருவரோடு சென்று பார்த்துவிட்டு வந்தேன். இது என்னுடைய 15 வயதிலே அந்த உணர்வு எனக்கு இருந்தது. பெரியார் மீது பற்றும் திராவிடருக்கு பற்றும். அதே நேரத்திலே பெருந்தலைவர் காமராஜர் அன்றைய காலகட்டத்திலே அரசியல் நடத்தினாலும் KT கோசல்ராம், MR மேகநாதன், HG ஜெயராஜ் நாடார் போன்றவர்கள் அன்றைய தினம் ஒளிவிட்டு இருந்தாலும் எனக்கு பிடித்தமான கொள்கையாக திராவிட இயக்கத்தினுடைய கொள்கைகளை அன்றைய தினமே ஏற்றுக்கொண்டேன். காரணம், நாவலர் அவர்களுடைய பேச்சை ஒரு முறை கேட்கும் பொழுது ஏறத்தாழ 2.5 மணி நேரம் நான் பிறந்து வளர்ந்து படித்த சாத்தான்குளத்திலே பேசினார். 2.5 மணி நேரம். அவருடைய பேச்சு, அவருடைய தமிழ் என்னை மிகவும் கவர்ந்தது. உதாரணத்துக்கு சொல்ல வேண்டுமென்றால் பாவேந்தர் பாடல் வரிகளை அவர் பயன்படுத்தினார். அகிலும் தேக்கும் அடியா குண்டம், அழகாய் முத்து குவியும் கடல்கள், முகிலும் சன்னல் முழக்கும் நன்சை, முல்லைக்காடு மணக்கும் நாடு எங்கள் நாடு, ஆற்றின் புனலின் ஊற்றின் கனியின் சாற்றின் தென்றல் காற்றில் நல்ல ஆற்றல் மறவர் செயலில் பெண்கள், அழகில் கற்பில் உயர்ந்த நாடு நம்முடைய நாடு தமிழ்நாடு என்று பாவேந்தர் பாடல்களை அவர் சொல்லும் பொழுது நமக்கென்று ஒரு பாரம்பரியம் இருக்கிறது. எப்படி நாமக்கல் கவிஞர் பாடினாரோ, தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா என்று அந்த உணர்விலே நான் ஈர்க்கப்பட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தின் அனுதாபமாகவே இருந்தேன் அன்றைய காலகட்டத்திலே. அதற்கு பிறகு நான் பள்ளி இறுதி படிப்பை முடித்துவிட்டு சென்னைக்கு பணிக்காக வந்தேன். வேலை தேடி வந்தேன். வேலையிலே இருக்கும் பொழுது நான் ஒரு மெட்ராஸ் பெங்களூர் டிரான்ஸ்போர்ட் என்ற நிறுவனத்திலே வேலைக்கு சேர்ந்து குமாஸ்தாவாக கிளர்க்காக பணியாற்றி ஏறத்தாழ 10 ஆண்டுகளுக்கு பிறகு கம்பெனியிலே இருந்த சில பிரச்சனை காரணமாக கம்பெனி மூடப்பட்டது. அதன் காரணமாக நான் வேறு ஒரு நிறுவனத்துக்கு வந்தேன். அது லேபர் டன்னிவுட்ஸ் என்ற நிறுவனம். அந்த நிறுவனத்திலே நான் பணியாற்றிய பொழுதுதான் அந்த
உரிமையாளர், அந்த நிறுவனத்தின் உரிமையாளர் கிரிராஜன் என்பவர் பொருளாளராக திராவிட முன்னேற்ற கழகத்தில் அன்றைய தினம் சிந்தாரிப்பேட்டையிலே இல்லை வட்டத்திலே இருந்தார். அவரிடத்திலே நான் ஒரு வேலை கேட்டேன். அவர் வேறு வேலை வாங்கி தருவார் என்று எதிர்பார்த்தேன். இதிலே என்னிடத்திலே இருந்து விடுங்கள் என்று சொல்லி இருந்தேன். 20 ஆண்டுகள் அங்கே பணியாற்றிய நேரத்தில் அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர் என்ற காரணத்தினால், நானும் அந்த உணர்விலே இருந்த காரணத்தினால், அதன் மூலம் நான் திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஈர்க்கப்பட்டு அங்கே இருக்கிய பகுதி செயலாளர், வட்ட செயலாளர்கள் போன்றவர்கள் ஈர்க்கப்பட்டு கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர் KTK தங்கமணி அவர்கள் ஒரு முறை ஒரு பொதுக்கூட்டம் போட்டார் தொழிற்சங்கம் சார்பாக எங்களுடைய நிறுவனத்துக்கு எதிரிலேயே. அதிலே தான் நான் முதலாக மேடை பேச்சை பேசினேன். அப்பொழுது ஒரு 5 நிமிடங்கள் பேசுவதற்குள் எனக்கு வேர்த்து விட்டது. ஆனால் நன்றாக பேசினேன் என்று பலர் சொன்னார்கள். 5 நிமிடம் தான் நான் பேசியிருப்பேன் முதல் கூட்டம். அடுத்த சப்ஜெக்ட்டுக்கு என்னால் வர முடியவில்லை. ஆனால் நன்றாக பேசினேன் என்று சொல்லி KTK தங்கமணி பாராட்லா அவர்கள் கூட புகழ்ந்தார்கள். அதற்கு பிறகு அங்கே இருந்த சேப்பாக்கம் பகுதிக்கழக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செயலாளர் நீ மணிமாறன் AK ஜெகதீசன் போன்றவர்களெல்லாம் என்னை பயன்படுத்த விரும்பினார்கள். ஆகவே சின்ன சின்ன கூட்டங்கள் போட்டார்கள். அதற்கு பிறகு நான் சென்னை விட்டு ஆலந்தூர் செல்ல வேண்டிய, ஆலந்தூரில் இருக்கின்ற பழவந்தாங்கல் பகுதிக்கு செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. நான் பழவந்தாங்கல் பகுதிக்கு குடும்பத்தோடு சென்றேன். பழவந்தாங்கலில் இருக்கும்போது ஆலந்தூர் ஆபிரகாம் அவர் நகரக்கழக செயலாளராக இருந்தார். என்னுடைய நண்பர் ஒருவர் என் வீட்டுக்கு அருகாமையில் இருந்தார். அவர் மகாதேவன் என்பது அவருடைய பெயர். அவர் மாவட்ட பிரதிநிதியாக இருந்தார். என்னுடைய கொள்கை பிடிப்பை உணர்வை அறிந்து ஆபிரகாம் அவர்கள் என்ன திராவிட முன்னேற்ற கழக மேடையில் ஏசினார். நான் திராவிட முன்னேற்ற கழகத்திலே ஆலந்தூரில் எங்கே பொதுக்கூட்டம் போட்டாலும் சென்று கேட்டுவிட்டு வந்து விடுவேன். என்னுடைய அங்கே இருக்கின்ற மதுரை என்பவர் மாவட்ட பிரதியாக இருந்தார். நகைச்சுவாக பேசுவார். அவருடைய பேச்சையெல்லாம் நான் கேட்டிருக்கிறேன். அது நகைச்சுவாக இருக்கும். பிறகு நான் பேச்சாளராக ஆகி பேச ஆரம்பித்த பிறகு மதுரை அவர்கள் கீழே உட்கார்ந்து என்னுடைய பேச்சை கேட்கக்கூடிய அளவுக்கு ஒரு நிலை பிறந்தது. அப்படி என்னுடைய பேச்சை கேட்டு என்னை தலைமை கழக பேச்சாளர் ஆக்கியவர் மரியாதைக்குரிய முன்னாள் நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் விடுதலை விரும்பியவர்கள். அவர் கொள்கை விளக்கணி செயலாளர் இருந்தார். என்னை பாராட்டினார். செல்வராஜன் நன்றாக பேசுகிறீர்கள் என்று சொல்லி அவர் தலைமை கழக பேச்சாளர் ஆக்கிறார். அதுபோன்று நான் நிறைய கூட்டங்களில் அதற்கு பிறகு பேச ஆரம்பித்தேன். வெளியூர்களிலே போட்ட கூட்டங்களெல்லாம் ஏறத்தாழ 1 மணி நேரம் ஆனாலும் பேசக்கூடிய ஒரு ஆற்றலை நான் பெற்றுவிட்டேன். ஆனால் சில சம்பவங்கள், சில தவறுகளையும் சுட்டி காட்டியிருக்கிறார். குறிப்பாக ஜெயலலிதா அவர்களை பற்றி, ஜெயலலிதா அவர்கள் கலைஞரை பற்றி மிக மோசமாக சொல்கிறார்கள். அனைத்து இந்திய அதிமுககாரர்கள் எல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்தை விமர்சிக்கிறார்கள், கலைஞரை விமர்சிக்கிறார்கள், கொச்சையாக விமர்சிக்கிறார்கள் என்ற காரணத்திற்காக நான் ஜெயலலிதாவை பற்றி ஒரு கவிதை எழுதினேன். அந்த கவிதை வேண்டாம் என்றே விடுதலை விரும்பி அவர்கள் சொல்லிவிட்டார்கள். அந்த கவிதை நான் இப்பொழுது சொல்ல விரும்பவில்லை. காரணம், அது கொஞ்சம் ஆபாசமான கவிதை. ஆனால் தொண்டர்கள் கைதட்டுவார்கள் என்பதற்காக எழுதினேன். இப்படி என்னுடைய அரசியல் வாழ்க்கை வளர்ந்தது. திராவிட முன்னேற்ற கழகத்திலே தொடர்ந்து பணியாற்றினேன். பணியாற்றுகின்ற நேரத்திலே தீவிரமாக பணியாற்றிய காரணத்தினால், போராட்டங்களிலே ஆர்ப்பாட்டங்களிலே கலந்து கொண்ட காரணத்தினால், முன்னெச்சரிக்கை கைதியாக திராவிட முன்னேற்ற கழகம் ஆசிரியர்களுக்காக ஒரு போராட்டம் நடத்தியது. ஆசிரியர்கள் கைது செய்து ஜாக்டி அமைப்பின் மூலம் ஆசிரியர்கள் மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தினார்கள். அப்பொழுது எதிர்க்கட்சி தலைவராக இருந்த கலைஞர் அவர்கள் ஆசிரியர்களுக்காக பந்த் என்று முழு அடைப்பு போராட்டத்தை அறிவித்தார். அறிவித்த பிறகு அந்த போராட்டம் தொடங்குவதற்கு 2 நாட்கள் முன்பாகவே நான் உட்பட எங்கள் பகுதியில் இருக்கின்ற 9 பேர் கைது செய்யப்பட்டோம். பிரிவென்ட் அரெஸ்ட் என்ற பெயரிலே. அதற்கு பிறகு 3 நாட்களுக்கு பிறகு பேச்சுவார்த்தையிலே அது வெற்றி பெற்று நாங்கள் எல்லாம் விடுதலை செய்யப்பட்டோம். அது இப்படியாக என்னுடைய வாழ்க்கை தொடர்ந்தது. பல கூட்டங்களிலே, பல ஊர்களிலே திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே நான் பேசியிருக்கிறேன். தலைமை கழக பேச்சாளராக குறிப்பாக பவானியிலே பேசியிருக்கிறேன், தேனி பகுதிகளிலே பேசியிருக்கிறேன், இன்னும் சொல்லப்போனால் திருச்சியிலே பேசியிருக்கிறேன், தூத்துக்குடியிலே பேசியிருக்கிறேன். இப்படி பல இடங்களிலே நான் AS பாண்டியன் என்பவர் அவருடைய தேர்தல் பிரச்சாரத்துக்காக நான் பணியாற்றியிருக்கிறேன். 1991 ஆண்டு தேர்தல் பிரச்சாரத்திற்காக AS பாண்டியன் அவர்கள் என்னை அழைத்து எனக்கு விடுதியை ஏற்படுத்தி கொடுத்து 1 வாரம் நீங்கள் என் கூட இருங்கள், பிரச்சாரம் செய்யுங்கள் என்று என்னை வைத்து கொண்டார். நான் 1991 ஆண்டு மே திங்கள் 21ஆம் நாள் ராஜீவ்காந்தி கொல்லப்பட்டார் என்ற செய்தி வந்தது. அப்பொழுது நான் முதலூர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளரை ஆதரித்து முதலூரிலே பேசினேன்.
அப்படி பேசி கொண்டிருக்கும் பொழுது தான் இந்த செய்தி வந்தது. ஆனால் இந்த செய்தி எங்களுக்கு தெரியாது, எனக்கு தெரியாது. ஆகவே அந்த கூட்டத்தை கேட்டுக்கொண்டிருந்த ஒருவர், நீங்கள் நாளை தினம் சாத்தான்குளத்திலே கொஞ்சம் வந்து பேசுங்கள். நான் சொன்னேன், நான் சென்னைக்கு சென்று விடுவேன் என்று சொன்னேன். இல்லை, உங்களுக்கு வேண்டிய வழிச்செலவை நான் கொடுத்து விடுகிறேன். உங்களுடைய பேச்சு சிறப்பாக இருக்கிறது. எங்களுடைய வேட்பாளர் அப்பொழுது கணேசன் பாண்டியன் என்று கருதுகிறேன், அவர் போட்டியிட்டார். அவரை ஆதரித்து நீங்கள் பேச வேண்டும் சாத்தான்குளத்தில் என்று சொல்லி அங்கு கூட்டத்துக்கு வந்திருந்தவர் ஒருவரிடத்தில் என்னை கேட்டுக்கொண்டார். நான் இறுதியிலே சரி என்று சொல்லிவிட்டேன். சொல்லிவிட்டு அங்கே அடையிலில் இருக்கின்ற என்னுடைய சகோதரி வீட்டிலே, பெரும்புராஜ் அவருடைய வீட்டிலே நான் தங்கியிருந்தேன். இரவு விடியகாலை எனக்கு வந்த செய்தி, ராகாந்தி கொல்லப்பட்டு விட்டார் என்ற செய்தி. அதன் காரணமாக பல வன்முறை செயல்கள் நடைபெற்றது. நான் அன்றைய தினம் விடுதலை புலிகளை ஆதரித்து பேசியவன் தான், இல்லை என்று சொல்லவில்லை. ஏனென்றால் தமிழன் என்ற உணர்வு உலகத்திலே பல நாடுகள் 5 லட்சம் 10 லட்சம் மக்கள் தொகை கொண்ட நாடுகளெல்லாம் சுதந்திரத்துக்காக போராடி வெற்றி பெற்றிருக்கிறது. ஆகவே சுதந்திரத்துக்காக போராடுவது தவறு இல்லை என்ற நிலைப்பாட்டிலே நான் உறுதியாக இருந்தேன். இறுதியிலே அந்த நிகழ்ச்சிக்கு நான் செல்ல முடியவில்லை. நான் எந்த இடத்திலே பேசினோனோ அந்த இடத்தில் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொடிக்கங்கும்போதெல்லாம் அகற்றப்பட்டு விட்டது. பல இடங்கள், பல கட்சிக்காரருடைய வீடுகள் இடிக்கப்பட்ட அசம்பாவித சம்பவங்கள் எல்லாம் அன்றைய தினம் அதிமுகவினராலும் காங்கிரஸ்காரராலும் அன்றைய தினம் நடத்தப்பட்டது. ஆகவே ஒரு வாரம் பேருந்து போக முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தது. எனக்கு இந்த செய்தி வந்தது. என்னுடைய பேச்சை என்னுடைய சகோதரியும் என்னுடைய சகோதரனுடைய கணவர் துரைப்பாண்டியன் அவர்களும் கேட்டுக்கொண்டிருந்தார்கள். இரவு அவருடைய தோட்டத்திலிருந்து கேட்டுக்கொண்டிருந்தார்கள். அருகாமையில்தான் கூட்டம் நடைபெற்றது. ஆகவே மறுநாள் இந்த செய்தியை என்னுடைய அக்கா மகன் சொன்னார், மாமா ராஜீவ்காந்தி கொன்று விட்டார்களாம் என்று சொல்லி. ஆகவே பேருந்துகள் ஓடவில்லை, பயணிக்க முடியவில்லை. மறுபடி ஒரு 4-5 நாள் கழித்து இளையங்குடியிலே என்னுடைய இன்னொரு சகோதரி இருக்கிறார், அவர் வீட்டுக்கு சென்று அங்கிருந்து பேருந்திலே சென்னைக்கு சென்றேன். சென்னைக்கு சென்ற பிறகு மீண்டும் தேர்தலை நம்ம பிரச்சாரம் செய்ய வேண்டாமா என்ற ஒரு சூழ்நிலை உருவாகி கலைஞரே அந்த கேள்வியை எழுப்பினார். இறுதியிலே பிரச்சாரத்துக்கு போகலாம், செய்யலாம் என்று சொன்னார். அதன் பிறகு சில இடங்களிலே சென்னையிலே தான் பேசினேன். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் படுதோல்வி அன்றைய தினம் கண்டது. என்றாலும் ஆலந்தூரிலே திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்றது. ஆலந்தூர் ஆபரகம் வெற்றி பெற்றார். அப்படிப்பட்ட சூழ்நிலை அன்றைய தினம் இருந்தது. திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அது ஒரு தோல்வி என்று சொன்னால், ராஜீவ்காந்தி படுகொலை தமிழ்நாட்டிலே நடைபெற்று விட்டது என்ற காரணத்திற்காக அந்த திராவிட முன்னேற்ற கழகம் தோல்வியை சந்தித்தது. ஆனால் கொள்கை, கோட்பாடு, லட்சியங்கள் கொண்ட ஒரு இயக்கமாக திராவிட முன்னேற்ற கழகம் இருந்த காரணத்தினால், பதவி பெரிதல்ல, பதவி சுகத்துக்காக பிறந்தோம், புதிய சமுதாயம் படைக்க பிறந்தோம் நாம் என்ற லட்சிய வெறியிலே திராவிட முன்னேற்ற கழகம் இருந்த காரணத்தினால், திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து தோல்வியை கண்டாலும் தொடர்ந்து வெற்றிக்கான வித்தை அன்றைய தினம் போட்டது, வெற்றியும் பெற்றது எதிர்காலத்திலே. அப்படிப்பட்ட சூழ்நிலையை நான் ஒன்றை குறிப்பிட வேண்டும். வைகோ அவர்கள் 94ஆம் ஆண்டு கட்சி ஆரம்பித்தார். அவர் ஆரம்பித்த பிறகு நான் அவருடைய பயணித்தேன். தலைமை கழகத்திலே துணை செயலாளராக தலைமை கழகத்திலே பணியாற்றினேன். என்னுடைய மகன் திருமணத்துக்கு நீங்கள் தலைமை தாங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட போது திருவொற்றியூரில் நடைபெற்ற அந்த திருமணத்தில் வைகோ அவர்கள் கலந்து கொண்டார். கலந்து கொண்ட பொழுது அவர் சொன்ன வார்த்தைகள், ஆலந்தூர் செல்வராஜ் கொள்கை பிடிப்பாளர், எதையும் என்னிடத்திலே எதிர்பாராமல் பணியாற்றக்கூடியவர், நல்ல தமிழ் சொற்பொழிவாளர், அவருடைய பேச்சு குற்றாலத்து அறிவு போல் இருக்கும் என்று பாராட்டினார். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நான் வைகோவோடு தொடர்ந்து பணியாற்றினேன். இறுதியிலே இறுதி சம்பவம் எப்படி என்று சொன்னால், இப்பொழுது இருக்கிற சூழ்நிலை, நான் தொடர்ந்து பணியாற்றினேன். இப்பொழுது இருக்கிற சூழ்நிலையிலே நிர்வாகிகள் பல பேர் இயக்கத்தை விட்டு வெளியேறிவிட்டார்கள். குறிப்பாக சொல்லப்போனால் கண்ணப்பன் இப்பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிறார். செஞ்சி ராமச்சந்திரன் இப்பொழுது எந்த கட்சியில் இருக்கிறார் என்று தெரியவில்லை. அதிமுகவில் தான் இருக்கிறார் என்று நம்புகிறேன். அதிலே 2 கோஷ்டி இருக்கிறது, எந்த கோஷ்டி என்று எனக்கு தெரியாது. அதுபோன்று எல் கணேசன், எல்ஜி என்று அழைக்கப்படுகின்ற எல் கணேசன், பொன்முத்துராமலிங்கம், KS ராதாகிருஷ்ணன், இன்னும் சொல்ல போனால் முக்கியமாக நம்முடைய நெல்லை மாவட்டத்திலே வழக்கறிஞராக குருநாதன் அலுவலகத்திலே செயலாளராக இருந்து பணியாற்றியவர்கள் தான் திராவிட முன்னேற்ற கழகத்தை விட்டு சென்றுவிட்ட ஒரு மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தில் சென்றுவிட்ட ஒரு சூழ்நிலையில் நான் தொடர்ந்து பயணிக்கிறேன்.
அப்படி பயணிக்கின்ற நேரத்திலே கலைஞர் அவர்கள், அண்ணா அவர்கள் உருவாக்கிய அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை கட்டி காப்பாற்ற வேண்டும் என்று விரும்புகின்ற காரணத்தினால் நான் ஆவடியிலே திராவிட முன்னேற்ற கழகத்தின் இன்றைய அமைச்சராக இருக்கின்ற நாசர் அவர்களுக்காக 2 கூட்டங்களில் பேசினேன். அப்பொழுது பேசும்பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் 1975ஆம் ஆண்டு நெருக்கடி நிலையை சந்திக்கிறது. நெருக்கடி நிலையை ஏற்பட்ட பொழுது ஜனநாயகத்தை பாதுகாக்க வேண்டும் என்ற சூழ்நிலை உருவானது. காமராஜரை கைது செய்ய வேண்டும் என்று டெல்லி உத்தரவிட்ட நிலையில் கலைஞர் அவர்கள் காமராஜரை கைது செய்ய முடியாது என்று சொல்லிவிட்டார், மறுத்துவிட்டார். ஆகவே நீங்கள் மத்திய ஆட்சிக்கு அன்றைய தினம் இருந்த காங்கிரஸ் ஆட்சிக்கு நீங்கள் ஒத்துப்போகவில்லை என்று சொன்னால் ஆட்சி கலைக்கப்படும் என்று சொன்னார். அதன் மூலம் கலைக்கப்பட்டது. ஆனால் அதை பற்றி கவலைப்படவில்லை. அதற்கு பிறகு எம்ஜிஆர் அவர்கள் அன்றைய காலகட்டத்திலே காங்கிரஸை ஆதரித்தார், நெருக்கடி நிலையையும் ஆதரித்தார். அதன் காரணமாக பல சங்கடங்களை திராவிட முன்னேற்ற கழகம் சந்தித்தது. அப்படி சந்திக்கும் நேரத்திலே எம்ஜிஆர் மாநில கட்சிகள் தடை செய்யப்படும் ஒரு சூழ்நிலையை மத்திய அரசு உருவாக்கியது. அப்படி உருவாக்கிய நேரத்திலே எம்ஜிஆர் தன்னுடைய கட்சியினுடைய பெயரை அனைத்து இந்திய அண்ணா திமுக என்று மாற்றினார். இது அதிமுக இல்லை, இது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்று கட்சியினுடைய பெயரையே மாற்றினார். அப்பொழுது கலைஞரை பார்த்து கேட்கிறார்கள், நீங்கள் என்ன சொல்லப் போகிறீர்கள்? எம்ஜிஆர் கட்சியினுடைய பெயரை மாற்றிவிட்டார், மாநில கட்சிகளெல்லாம் தடை செய்யப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்கிறது, நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் என்று கேட்ட நேரத்திலே திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணா உருவாக்கிய இயக்கம் வாழ்ந்தாலும் சரி வீழ்ந்தாலும் சரி திமுக தான் என்று சொல்லி உறுதியாக சொல்லிவிட்டார் கலைஞர். அது எனக்கு ரொம்ப பிடித்தமாக இருந்தது. சொல்லிவிட்டு ஒரு கருத்தை சொன்னார், மயிர் நீப்பின் உயிர் வாழா கவரியுமா அண்ணார், உயிர் நீப்பர் மானவரின் மானத்தோடு வாழ்வோம் என்று சொல்லி கணைக்கால் இருமுறையான் அந்த சிறைப்பட்ட நேரத்திலே அவன் தாகத்துக்காக தண்ணீர் கேட்டான். காவலன் தாமதப்படுத்தினான். இந்த தாமதப்படுத்திய காரணத்துக்காக நான் அரசன், நான் தண்ணீர் கேட்கிறேன், காலதாமதப்படுத்துகிறான். என்னுடைய மக்கள் தமிழர்கள் வீரமிக்கவர்கள், அந்த வீரமிக்க நிலையிலே நான் அவர்களுக்கு அரசனாக இருக்கிறேன், சிறைப்பட்டிருக்கிறேன். இப்படி சிறைப்பட்டு இருப்பதை விட மானம் கெட்டு வாழ்வதை விட உயிர் இருப்பது பெரிது என்று சொல்லி கணைக்கால் இரும்பையான் வடக்கிருந்து உயர்த்தான். இந்த நிலை, இந்த வரலாற்று உண்மையை கலைஞர் அவர்கள் முரசொலியிலே எழுதுகிறார். குழவி இறப்பினும் ஊழ்ந்தடை பிறப்பினும் ஆடன்றென்று வாழின் தப்பான் தொடர்படு ஞமளியின் இடர்படியும் திரிய கேடல் கீழின் வேளாண் சிறுபதம் வதுகை என்று வயிற்றித்தி தழிய தாம் இறந்து கொண்ணும் அளவையில் முறை உலகத்தார் என்று சொல்லி நான் நாயினும் கேவலமாக இங்கே நடத்தப்படுகிறேன், இப்படி நான் உயிர் வாழ வேண்டுமா என்று சொல்லி வடக்கிருந்து உயர் நீத்தான். அப்படிப்பட்ட நிலை திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எந்த இதிலுமே வராது, திமுக என்று உறுதியாக கலைஞர் சொன்னார், இருந்தார். அப்படிப்பட்ட செயல்பட்ட இயக்கம்தான் திராவிட முன்னேற்ற கழகம். அப்படிப்பட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தை இன்றைய தினம் அழிக்க நினைக்கிறார்கள். வைகோ அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்தவர் தான், திராவிட முன்னேற்ற கழகத்தை வளர்த்தவர். அவருடைய பேச்சாற்றல் திராவிட இயக்கத்தை வளர்த்தது. அண்ணாவுடைய பெருமையை பேசுவார், அண்ணாவுடைய புகழை பேசுவார், திராவிடம் என்றால் என்ன என்றெல்லாம் பேசியிருக்கிறார். மொழியை பற்றி பேசியிருக்கிறார், இலக்கியத்தை பேசியிருக்கிறார், இன்னும் சொல்லப்போனால் இதிகாசங்களை பற்றியும் பேசியிருக்கிறார், பைபிளை பற்றியும் பேசியிருக்கிறார், திருக்குறளை பற்றியும் பேசியிருக்கிறார், சிலப்பதிகாரம் பற்றியும் பேசியிருக்கிறார். ஆகவே தமிழுக்காக உழைத்து கொண்டிருக்கிறார். என்றாலும் இன்றைய சூழ்நிலையிலே திராவிட இயக்கத்தை காப்பாற்ற வேண்டும் என்று நாம் முடிவெடுக்கின்ற நேரத்தில் இன்றைய தினம் புதிய அணுகுமுறைகள் வந்து எழுகிறது. தமிழ்நாடு வஞ்சிக்கப்படுகிறது. ஒரே நாடு, ஒரே தேர்தல், ஒரே மொழி, ஒரே உடை என்ற ஒரு சித்தாந்தத்தை வடக்கு, குறிப்பாக சங் பரிவார் இயக்கம், பாரதிய ஜனதா கட்சி இயக்கம், அதனுடைய தலைவராக பிரதமராக இருக்கின்ற நரேந்திர மோடி அவர்கள் இந்த நிலைப்பாட்டை உருவாக்கி தமிழ்நாட்டிலேயும் இந்தியை கொண்டு வந்து விட வேண்டும், தமிழ்நாட்டிலேயே நம்மை போன்று ஆடை அணிவிக்க நிலையை உருவாக்கிவிட வேண்டும், தமிழ்நாட்டிலேயும் கடவுள்களை கும்பிடுகின்ற மூட நம்பிக்கைகளை மூழ்கி கிடைக்கின்ற நிலைகளை உருவாக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஆனால் தந்தை பெரியார் அவர்கள் உருவாக்கிய அந்த திராவிட இயக்கம் அதை ஏற்றுக்கொள்ளாது. பெரியாரிடம் அண்ணா அவர்கள் வந்தாரும் கூட அண்ணா அவர்கள் பெரியாரைத்தான் தலைவராக கொண்டிருந்தார். அண்ணா பெரியாருடைய கருத்துக்கு மாறுபட்டு வந்தாலும் வரப்பட்டு வந்த நேரத்திலே பெரியார் அவர்கள் வசைப்பாடி இருக்கிறார். அண்ணாவை பற்றி திராவிட இயக்கத்தை வசைப்பாடி இருக்கிறார். இன்னும் சொல்ல போனால் வேகமாக ஒருமுறை இவங்களெல்லாம் நாடகமாடிகள், கூத்தாடிகள், சினிமாக்காரர்கள் என்று சொல்லிவிட்டு தேவடியாள் பிள்ளைகள் என்று கூட தந்தை பெரியார் சொன்னார். அப்பொழுது அண்ணா பதில் சொல்லும்பொழுது சொன்னார், நாங்கள் தேவடியார் பிள்ளைகள் தான், ஆனால் எங்களுக்கு தந்தை பெரியார் என்று அண்ணா பதில் சொன்னார். அப்படிப்பட்ட நிலையிலே
இறுதியிலே காங்கிரஸை வீழ்த்த வேண்டும் என்பதற்காக அண்ணா அன்றைய காலகட்டத்திலே முடிவெடுத்தார். முடிவெடுக்கும் பொழுதுதான் முதலமைச்சர் ராஜாஜி அவர்களோடு கூட்டணி வைத்தார். நாம் தமிழர் கட்சியை உருவாக்கியிருந்த ஆதித்தனார் அவர்களோடு கூட்டணி வைத்தார். மாப்போசி தமிழர் கட்சியை நடத்தி வந்த மாப்போ சிவஞானத்தோடு கூட்டணி வைத்தார். கம்யூனிஸ்ட் கட்சியோடு கூட்டணி வைத்தார். முஸ்லீம் லீக் காயிதே மில்லத் இஸ்மாயில் அவர்களோடு கூட்டணி வைத்தார். எல்லா கூட்டுகளும் சேர்ந்து அண்ணா அவர்கள் காங்கிரஸை அன்றைய காலகட்டத்திலே 1967 இறக்கி காட்டினார். அதற்கு இந்தி எதிர்ப்பு போராட்டமும் ஒரு மையமாக இருந்தது. ஏன்னா தமிழ்நாட்டிலே இந்தி படிக்க வேண்டும், படித்தால் என்ன என்று காங்கிரஸ்காரர்கள் உட்பட பந்தலைவர் காமராஜர் உட்பட சொன்னார்கள், என்ன தவறு என்று சொல்லி. ஆனால் திராவிட இயக்கம் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. 2 மொழி போதும் என்று சொல்லிவிட்டது. ஏனென்று சொன்னால் இன்றைய தினம் கூட வடநாட்டிலே 3 மொழி படிப்பதில்லை. வடநாட்டிலே பீகாரிலிருந்து, உத்தரப்பிரதேசிலிருந்து, ராஜஸ்தானிலிருந்து வருகின்றவர்கள், அங்கே இருக்கின்ற தொழிலாளர்கள் அல்லது படித்தவர்கள் யாருக்குமே இந்தியை தவிர வேறு மொழி தெரியவில்லை. ஆங்கிலம் கூட அவர்களுக்கு சரியாக தெரியவில்லை. ஆகவே அவர்கள் மும்மொழி அங்கே படிக்கவில்லை. மும்மொழி அங்கே அவர்கள் படிக்காமல் இங்கே நம்மிடம் மும்மொழி படியுங்கள், இந்தி படிங்கள் என்று சொல்லி அங்கிருந்து வருகின்றவர்களை பேசுவதற்கு நாம் இந்தி படிக்க வேண்டும். அவன் ஆங்கிலமும் படிக்க மாட்டான், தமிழும் படிக்க மாட்டான். அப்படிப்பட்ட சூழ்நிலை திராவிட முன்னேற்ற கழகம் இந்தியை எதிர்த்தது மிக 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 சரியான ஒரு செயல். ஆகவே மும்மொழி திட்டத்தை திராவிட முன்னேற்றம் ஏற்றுக்கொள்ளாது என்பதை அண்ணா அவர்கள் பதிவு செய்திருக்கிறார். சட்டமன்றத்திலே பதிவு செய்து விட்டார் ஒரு காலத்திலே. ஏனென்று எப்படி பதிவு செய்தார் என்று சொன்னால், நான் தமிழ்நாட்டிலே முதலமைச்சராக இருக்கிறேன். தமிழ்நாட்டிலே இனிமேல் இந்திக்கு இடமில்லை. தமிழ்நாட்டிலே இனிமேல் தமிழும் ஆங்கிலம்தான் தமிழ்நாட்டிலே ஆட்சி மொழி. இந்திக்கு துளியும் இடமில்லை. பள்ளிக்கூடத்திலே எங்கேயும் இந்தி இருக்காது, நிச்சயமாக இருக்காது என்று சொல்லிவிட்டு அண்ணா அவர்கள் ஒருவேளை நாம் இந்தியை விரும்புகிறோம், அரசியல் இடத்தில் அங்கீகரிக்கப்பட்ட மொழி என்று சொல்லி ஒன்றிய அரசு நமக்கு தொந்தரவு வருமானால், இந்த ஆட்சியை கலைக்க விரும்புமையானால், அண்ணா அவர்கள் சொன்ன வார்த்தைகள், நான் மாணவனாக இருக்கும்போதும் சிறைக்கு சென்றிருக்கிறேன், எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும் சிறைக்கு சென்றிருக்கிறேன், இன்றைய நான் அமைச்சராக இருக்கும் பொழுதும் சிறைக்கு செல்ல தயார். ஒன்றிய அரசே அல்லது மத்திய அரசே, நான் என்னால் முடிஞ்சதை செய்துவிட்டேன், நீ உன்னால் முடிஞ்சதை செய்து பார் என்று அண்ணா அவர்கள் சொன்னார்கள். அப்படிப்பட்ட நிலையிலே திராவிட இயக்கம் உறுதியான கொள்கை கோட்பாடு நிறைந்த காரணத்தில் தான் இன்றைய தினம் வர்ணாசிரம சக்திகள், சங் பரிவார் இயக்கங்கள், RSS போன்ற இயக்கங்கள், பாரதிய ஜனதா கட்சி போன்ற இயக்கங்கள் திராவிட இயக்கத்தை தான் தன்னுடைய எதிரியாக, மிகப்பெரிய எதிரியாக கருதுகிறது. காரணம், இது பெரியார் மண், பெரியார் கொள்கைகளோடு ஊறி போன மண். எவ்வளவுதான் கடவுளை நாம் கோயிலாக சென்றாலும் இங்கே நிச்சயமாக அந்த சங் பரிவாருடைய கொள்கை கோட்பாடுகள், RSS சித்தாங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்ற நிலைப்பாட்டிலே நாம் சென்று கொண்டிருக்கிறோம். இதுவரை போதுமா? ஆகவே நான் தொடர்ந்து வைகோ அவரோடு பணியாற்றி கொண்டிருக்கிறேன். நிச்சயமாக வைகோ கோட்பாடு கொள்கை நிச்சயமாக வெற்றி பெறும். அந்த வெற்றி பெறக்கூடிய அளவுக்கு அவர் நிச்சயமாக உழைப்பார். அவர் உடல்நிலை சரியில்லை என்று சொன்னாலும் அவர் கொள்கை உறுதி. இன்றைய அவருடைய மகன் இன்றைய நாடாளுமன்ற உறுப்பினராக ஆகியிருக்கிறார். நாடாளுமன்றத்தில் சிறப்பாக தமிழருடைய தேவைக்காக திட்டங்களை எல்லாம் பேசியிருக்கிறார். ஆகவே அறிக்கைகள் உடனுடையாக ஒன்றிய அரசு செய்கின்ற செயல்பாடுகள், ஒரே நாடு ஒரே மொழி ஒரே மதம் என்ற கருத்துக்கள் வரும்பொழுது உடனடியாக வைகோ அவர்கள் எதிர்த்து அறிக்கை வெளியிடுகிறார். இன்னும் தீவிரமாக நாம் செயல்பட வேண்டும். அதற்கு தமிழர்களாக நாம் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஆதரவு தர வேண்டும். வைகோ நல்லவர், நேர்மையானவர், அரசியலிலே தூய்மை என்ற நிலைப்பாட்டிலே உறுதியாக இருக்கக்கூடியவர். அவருடைய உறவினர், அவருடைய மனைவியுடைய தம்பி மகன் ஒருவர் ஈழப் பிரச்சனைக்காக தன்னைத்தானே எரித்து கொண்டார். வைகோ உடைய உறவிலே எரித்து கொண்டார். அப்படிப்பட்ட ஒரு தூய குடும்பத்திலே சேர்ந்தவர் வைகோ. எந்த தியாகத்துக்கும் தயாராக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வைகோவுக்கு உண்டு. அவர் கட்சி விட்டு நீக்கப்பட்டவர்கள் கூட 5 பேர் இறந்தார்கள். உப்பிலியாபுரம் கோவை பாலன், உப்பிலியாபுரம் சண்முகம் போன்றவர்கள், நெல்லை மேலப்பால் ஜஹாங்கீர் போன்றவர்கள் 5 பேர் இறந்தார்கள். ஆனாலும் அவருடைய கொள்கை உறுதி. இன்றைய தினம் திராவிட இயக்கத்து கொள்கைக்கு ஆபத்து வந்துவிடக்கூடாது என்று வைகோ பணியாற்றி கொண்டிருக்கிறார். அவர் என்ன தினமும் RSSக்கு அடிமை இல்லை, என்ன தினமும் வர்ணாசிரமத்துக்கு அடிமை இல்லை. அவர் உறுதியாக அண்ணாவின் கொள்கையில், பெரியாருடைய கொள்கையில் நிலைநிறுத்தப்பட வேண்டும் என்று அவர் போராடி கொண்டிருக்கிறார். ஆகவே தொடர்ந்து நான் தலைமை கழக பேச்சாளராக வைகோவோடு பயணித்துக் கொண்டிருக்கிறேன். நிச்சயமாக வெற்றி கிட்டும் என்று சொன்னால் நம்முடைய கொள்கை கோட்பாடுகள் வெற்றி பெற வேண்டும். இந்திய ஆதிக்கத்தை தடுத்து நிறுத்த வேண்டும் என்ற அடிப்படையிலே
வைகோ அவர்கள் எடுக்கின்ற எல்லா முயற்சிகளுக்கும் ஆலந்தூர் செல்வராஜையை நான் நிச்சயமாக ஆதரிப்பேன். பொதுமக்களாகிய நீங்களும் கழக நண்பர்களும் உறுதியாக பணியாற்ற வேண்டும். சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும், குடும்பங்களிலே வருவது போன்று சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். ஆனால் அதற்காக நாம் கவலைப்படாமல், அதை பற்றி சிந்திக்காமல் நாம் புதிய சமுதாயம் பிறந்தோம் என்று சொன்னால் வைகோ பின்னாலே அணிவகுத்து நிற்க வேண்டும். நமக்கு திராவிட முன்னேற்ற கழகம் எதிரி அல்ல, நம்முடைய எதிரி RSS, சங் பரிவார், பாரதிய ஜனதா கட்சி போன்ற அமைப்புகள் தான் நமக்கு மொழி எதிரி. அவர்கள்தான் பெரியாரை எதிர்க்கிறார்கள், அவர்கள்தான் அண்ணாவை எதிர்க்கிறார். ஆகவே வைகோ அவர்கள் கலைஞருக்கு கொடுத்த உறுதிமொழியோடு நாம் திராவிட இயக்கத்தை அறிப்போம். திராவிட இயக்கம், திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய பாதையிலே பெறலாமல் செல்கின்ற வரை ஒன்றிய அரசை ஏதோ பதவிக்காக சலுகைக்காக ஆதரிப்போம் என்று சொல்ல முடியாத வரை நிச்சயமாக வைகோ அவர்கள் உறுதியாக இருப்பார் என்று நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன்.